மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எம்கேவோட மாபெரும் பெரும் புள்ளி ஒரு அமைச்சரா இருக்கிறவர் இருந்துட்டு இருக்கிறவர் சட்டமன்ற தொகுதிக்காரரு நம்ம மதுரையில இருந்து வந்து டிவிகளை இணைய போறதாவும் ஒரு காளிமாலக்கா வந்து சேர போறதாவும் இருக்காங்க. பாண்டியராஜனும் வந்து டிவிகளை இணையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். கோபிச்செட்டிப்பாளையத்தோட சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. திரு அப்பாவு அவர்கள்ட்ட சபாநாயகராக இருக்கிற அப்பாவு அவர்கள்ட்ட தன்னோட ராஜினாமா கடிதத்தை வழங்கிட்டாரு. காலையில இருந்தே அவர் வீட்டு முன்னாடி பத்திரிகைக்காரங்களும் அவரோட கட்சிக்காரங்களும் வந்து ஒரு குவியலா தான் இருந்திருந்தாங்க. அவரோட கார் வந்து ஆழ்வார்பேட்டையில இருந்து கிளம்பி வெளியில போனதாகவும் திரும்ப சென்னை முழுக்க சுத்திட்டே வந்ததாகவும் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக பனையூர் அலுவலகமும் பரபரப்பா இருக்கு. தாவைக்கால போய் சேர போறாருன்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா இருக்காங்க. நம்ம இதை இன்னைக்கு சொல்லலங்க. தேவர் திருமானார் குரு பூஜையிலே வந்து டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், கேஎஸ் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்ட ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. அப்பவே நம்ம சொன்னது என்னன்னா தாவேக்கால தான் இந்த 3 பேருமே போய் இணைய போறாங்க. கேஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அவரோட சேர்ந்து கார்ல போனதாக இபிஎஸ் வந்து அவரோட வந்து கட்சியில நீக்கிட்டாரு. அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே நீக்கிருக்காரு அப்படின் போது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவோட நம்ம எம்ஜிஆர் காலத்தை தொட்டே வந்தவர் செங்கோட்டையன் அவர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அம்மா அவர்களோட நன்மதிப்பை பெற்றவர். கிட்டத்தட்ட டிஎம்கேல எப்படி நிறைய அமைச்சர்கள் கலைஞர் ஐயா காலத்துல இருந்து நிறைய பேர் எம்எல்ஏவா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. துரைமுருகன் அவர்களா இருக்காரு. அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் நிறைய எம்எல்ஏ சீட்டை வந்து அவர் கையில வச்சிருந்தவர். அப்படி ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து இபிஎஸ் அவர்கள் நீக்கிட்டாரு அப்படின் போது அது எவ்வளவு பெரிய மனவேதனையா சொல்லிட்டு நேத்தே வந்து பேட்டி கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு சூழ்நிலையில டிவிக்கேல போய் இணைய போறாருன்ற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க. நாளைக்கு தான் இணையறதா இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ல கலை ஊத்திருந்தீங்க. அது எப்படி செங்கோட்டையன் அவர்கள் போய் டிவிக்கேல இணைவாரு, அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, ஏடிஎம்கேவோட அம்மா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு எப்படி போய் டிவிக்கேல இணைவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. ஏற்கனவே நம்ம சொல்றது நான் நிறைய தடவை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல வந்து எப்பவுமே போய் சொல்றது கிடையாது. உண்மையை மட்டும் தான் நம்ம சேனல்ல போட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை உங்களுக்கு உடனடியாக நாங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை. நாளைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஏன்னா இன்னைக்கு பதவியோட போய் இணைய முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. நாளைக்கு போய் இணைய போறாங்க. இன்னும் கூட அவருக்கு என்ன பதவி வழங்கலாம் அப்படின்னு யோசனையில இருக்கும்போது அமைப்பு செயலாளர் பதவி வந்து டிவிகே சைட்ல இருந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இன்னைக்கு டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி இல்ல, ஒரு வியூக வகுப்பாளர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாம இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அரசியல் தெரியாதவங்களா இருக்காங்க டிவிகேலன்னு சொல்லிட்டு பல விமர்சனத்துக்கு உள்ளான அந்த டிவிகே கட்சி அப்படின்றது இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களோட வருகையால ஒரு பெரிய ஒரு புத்திசாலி கட்சியா மாறுறதுக்கும் இங்க நிறைய வியூகம் வகுத்து கொடுக்கறதுக்கு ஆள் அடுத்தடுத்து இன்னும் செங்கோட்டையனோட இது நிக்காதுங்க. அக்கா காளியம்மாள் வரதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் தன்னோட கட்சியோட சேர்த்து வந்து இணைக்கிறாப்ல. அங்கிட்டு ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களோட வந்து வணிகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு சமூகத்தோட ஓட்டை வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் கைப்பற்றிடுவார் அப்படின்ற ஒரு போயிட்டு இருந்தா கூட இங்க வந்து சமூகம் மதம் அப்படின்றது டிவிகேல கிடையாதுன்னு அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்குமான கட்சியா இன்னைக்கு டிவிகே செயல்படும் போது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர போறது அப்படின்றது ஒரு பெரிய பிரஸா தான் பாக்குறோம் டிவிகேக்குள்ள. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம உங்களுக்கு தந்துட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் கையில தான் ஏடிஎம்கே இருக்கு. ஏன்னா அவரோட அந்த ரெட்டை இலை அப்படின்றத அவர் தான் வச்சிருக்காரு. அதனால அவர் தான் வந்து இன்னைக்கு இபிஎஸ் தான் வந்து ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆள் கலந்துகிட்டே வர்றாங்கன்னு போது அது அவர் ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா இன்னைக்கு டெல்லியில போய் கட்சி அடகு வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவர்களோட கையில தான் ஏடிஎம்கே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கே கட்சி மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. இருக்கிற எம்எல்ஏ எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறி. டிஎம்கேவோட மாபெரும் பெரும் புள்ளி ஒரு அமைச்சரா இருக்கிறவர் இருந்துட்டு இருக்கிறவர் சட்டமன்ற தொகுதிக்காரரு நம்ம மதுரையில இருந்து வந்து டிவிகளை இணைய போறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல சொல்றது பூராமே நடந்துட்டு இருக்குங்க. நீங்க பாத்துட்டே இருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. காளிமாலக்கா வந்து சேர போறதாவும் இருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சியில இருந்தும் எம்எல்ஏ வராங்க, எம்பி வராங்கன்னு போது அடுத்து செங்கோட்டையனை தொடர்ந்து மாஃபா பாண்டியராஜனும் வந்து டிவிக்கேல இணையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் கிடையாது, அவரோட நிர்வாகிகள் செயலாளர்கள் எல்லாருமே அவங்களோட பணிகளை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டமா தான் வந்து இணைய போறாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட முன்னிலையில பனையூர் அலுவலகத்துல வச்சு இந்த கட்சி விளையாடுறது நடக்கிறதா இருக்கு. மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டுக்கு இணங்க டிவிகேல இருக்கிற விஜய் அவர்களுக்கான அதிக மதிப்புகள் கூட்டிட்டு இருக்கு. கண்டிப்பா பாருங்க, இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். டிவிகே வலுப்பெற்ற கட்சியாகி 2 பேருக்கு நடுவுல தான் போட்டின்னு அண்ணன் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்ற மாதிரி டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அதுதான் 26ல ஒரு முடிவா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு உங்க கட்சிக்குள்ள ஏன் நீங்க எம்ஜிஆர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அண்ணாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க நிறைய பேர் கேட்கறாங்க. வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்லா பேருமே வந்து டிவிகேல இணைஞ்சு 2 பேருக்கு நடுவில் போட்டி கிடையாதுங்க. பீகார்ல நடந்த மாதிரி பிஜேபி முன்னிலையில வந்த மாதிரி டிவிகே தான் முன்னிலையில வரப்போகுது. தமிழ்நாட்டில் அதுதான் நடக்க போது. இருக்கிற கட்சியெல்லாம் காணாம போகுதுன்றதுக்கு முன்னுதாரணமா தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் உங்களோட கமெண்ட் எதனால நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.